வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய பழமொழிக்கு பரிசு உரைநடை தான் பார்க்க போறோம். பழமொழிக்கு பரிசு பக்கம் 45ல் இருக்கு. வாங்க பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு படம் தெரியுது. இந்த படத்தில் என்னன்னா இங்க ஒரு பையன் இருக்கான், மேலே ஒரு கிளி இருக்கு, ஃபுல்லா மாங்காய் மரம் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் இந்த பாடமே வருது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. எங்க? பழையனூர். ஊர் பேர் என்னது? பழையனூர். பழையனூர் மாந்தோப்புல கிளி ஒன்று இருந்ததா. அதன் பெயர் செல்லம்மா. அதன் பெயர் என்னது? செல்லம்மா. அந்த தோப்பில் ஒரு மரத்தில் மட்டும் மிகவும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும். ஒரு மரத்துல மட்டும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும். மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் தோப்பிற்கு வருவார்கள். அதாவது பழையனூர்ல ஒரு மாந்தோப்பு, அதுல ஒரு கிளி இருக்குது. அது பேர் செல்லம்மா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் மட்டும் மாங்காய் ரொம்ப சுவையாக இருக்குமா. அந்த தோப்பில் அத்தனை மரம் இருந்தாலும் ஒரே ஒரு மரத்தில் மட்டும் மாங்காய் எப்படி இருக்குமா, ரொம்ப நல்ல இனிப்பாக சுவையாக இருக்குமா. அப்போது அந்த மாங்காய் காய்க்கிற பருவத்தில் என்ன பண்ணுவாங்களாம், சிறுவர்கள் அந்த தோப்பிற்கு வருவார்கள். கிளி மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டும். கிளி என்ன பண்ணுமா, அந்த தோப்பில் இருக்க கிளி மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டுமா. அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும். என்ன சொல்றாங்க, கிளி மரப்பொந்திலிருந்து ஒரு பழமொழி எடுத்து காட்டுமா, ஒரு படம் எடுத்து காட்டும். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழமொழியை சிறுவர்கள் கூறிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணுமா, மாங்காயை பறிச்சு போடுமா. அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். எப்படின்னு அழைப்பாங்க? பழமொழி கிளி. என்னது? பழமொழி கிளி. பழமொழி கிளின்னு சொல்லிட்டு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு? அது என்ன பண்ணுமா, யாராவது சிறுவர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டும். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பழமொழி கூறிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாங்காய் பறிச்சு போடுமா. அதனால என்ன பண்றாங்க, பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள். அடுத்து, அந்த ஆண்டு மரத்தில் மாங்காய்கள் காய்த்திருந்தன. அதை கண்டு சிறுவர்கள் அங்கு வர தொடங்கினர். சரிங்களா, மாங்காய் காய்ச்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, சிறுவர்கள் அங்க வர தொடங்கினர். பழமொழிகள் என்பவை, பழமொழின்னா என்னன்னா, பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழமொழின்னு என்னதுன்னா அனுபவத்துல சொல்லுனது. சரிங்களா, சும்மா போற போக்கில் எதுவும் சொல்ல கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க, நம் முன்னோர்கள் தங்களோட அனுபவத்தின் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, பழமொழிகளை கூறியிருக்காங்க. பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதி நூல் என்றும் உள்ளது. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே ஒரு நீதி நூல் இருக்குதான். அதுல 400 பழமொழிகள் இருக்கும். சரிங்களா, பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. அப்ப பாருங்க, முதல்ல ஒரு பையன் என்ன சொல்றான், செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன், எனக்கு மாங்காய் வேண்டும் என்றான் பிரபு. பிரபு என்ன சொல்றான், செல்லம்மா எனக்கு மாங்காய், செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன், எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கிளி என்ன சொல்லுது, மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியது கிளி. நான் ஒரு படம் காட்டுவேன், அந்த படத்துக்கு நீங்க பழமொழி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் மாங்காய் பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லுது. ஒரு படத்தை எடுத்து காட்டியது. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று கேட்டது. இந்த பாருங்க, இந்த படத்தை எடுத்து காட்டியிருக்கு. இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது கிளி. அப்போ அதுக்கு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்றான் பிரபு. என்ன சொன்னா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்றான் பிரபு. சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று மாங்காயை பறித்து தந்தது கிளி. என்ன பண்ணுச்சு, சரியாக கூறினா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கு மாங்காயை பறித்து கொடுத்தது. அடுத்து ஒரு சிறுவன் வந்தான். அடுத்து என்ன பண்ணா, அடுத்து இன்னொரு சிறுவன் வந்தான். யார் வந்திருப்பது என்று கேட்டது கிளி. வின்சென்ட் வந்திருக்கிறேன், எனக்கும் மாங்காய் வேண்டும் என்றான் சிறுவன். என்ன சொன்னா, வின்சென்ட் வந்திருக்கேன், எனக்கும் மாங்காய் வேண்டும் என்றான் சிறுவன். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று கேட்டது கிளி. எந்த படம்? இந்த படம். இந்த படத்தை எடுத்துக்காட்டி வின்சென்ட் கிட்ட கேக்குது. இந்த படம் மூலமா இங்க பாருங்க, இங்க ஒரு பெரியவர், இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, இங்க ஒரு மனிதர் நிக்கிறாரு. நடுவுல பாருங்க ஆறு போகுது. இந்த ஒரு கரையில் நிக்கிறாரு, அந்த கரையை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா, இந்த கரையில் நின்றுட்டு அந்த கரையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபுல்லா படம் முழுக்க என்ன இருக்கு, பசுமையா இருக்கு. அப்போ இந்த படம் என்ன உணர்த்துதுன்னு சொல்லிட்டு கிளி வின்சென்ட் கிட்ட கேக்குது. அப்போ வின்சென்ட் என்ன சொல்றாரு, இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானா என்றான் சிறுவன். இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானா என்றான் சிறுவன். நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே என்று கூறி மாங்காய் தந்தது கிளி. சரிங்களா, சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மாங்காயை கிளி கொடுத்துடுச்சு.
அடுத்து பாரு, எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா என்று கூறி சென்றான் வின்சென்ட். வின்சென்ட் என்ன சொன்னா, எனக்கு மாங்காய் கிடைச்சிருச்சு, நன்றி செல்லம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்து, கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய், உனக்கு மாங்காய் வேண்டாமா, அங்கு வந்த சிறுமியை பார்த்து கேட்டது கிளி. அங்க ஒரு சிறுமி, ஒரு பொண்ணு சிறுமி வந்திருக்காங்க. அப்போ கனிமொழி, அவங்களோட பேர் கனிமொழி. கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய், உனக்கு மாங்காய் வேண்டாமா, அங்கு வந்த சிறுமியை பார்த்து கேட்டது கிளி. வேண்டும் செல்லம்மா என்றால் சிறுமி. வேணும் செல்லம்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறுமி சொல்றாங்க. இதோ உனக்கான படம் என்று படத்தை காட்டியது கிளி. சூறை காற்று வீசுது என்றால் சிறுமி. இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் சிந்திக்கவும் என்றது கிளி. இங்க பாருங்க, எந்த படத்தை காட்டுதுன்னா இந்த படத்தை காட்டுறாங்க. பாருங்க, இதுல பாருங்க, சூறைக்காற்று வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இங்க அம்மி இருக்கு, இங்க என்ன சொல்றது, அம்மி அரைக்கிற அந்த கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ ஆடிக்காட்டில் அம்மியும் பறக்கும் என்றால் சிறுமி. ஆடிக்காட்டில் அம்மியும் பறக்கும் என்றால் சிறுமி. அழகாக கூறினாய் என்று கூறி மாங்காய் தந்தது கிளி. அழகாக கூறினாய் என்று கூறி மாங்காய் தந்தது கிளி. உண்மையாகவே நான் சரியாக கூறினேனா, நன்றி செல்லம்மா, என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் என்றால் கனிமொழி. அப்போ கனிமொழி என்ன சொல்றாங்க, அவரோட நண்பர் யாரு, முகமதும் வந்திருக்காங்களாம். அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூறச் சொல், மாங்காய் தருகிறேன் என்றது கிளி. என்னதுன்னா இது, இந்த படத்தை பார்த்து என்னதுன்னு சொல்லிட்டு தெரியணும். இங்க என்னென்ன இருக்கு, ஆலமரம் இருக்கு, இங்க வேளங்குச்சி இருக்கு, என்னது வாயை திறந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ என்ன இருக்கும், அது ஒரு திருக்குறள். என்னது திருக்குறள், இங்க பாருங்க. எனக்கு தெரியும் கூறுகிறேன், ஆளும் வேணும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி, சரிதானே என்றான் முகமது. அதுக்கு மிகவும் அருமை, இந்த உனக்கு மாங்காய் என்று தந்தது கிளி. நன்றி செல்லம்மா, சிரித்தபடி முகமது சொன்னான். செல்லம்மா எனக்கு என்று திடீரென ஒரு குரல் கேட்டது. திடீர்னு செல்லம்மா எனக்கு அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்டது. அப்போ, ஓ தேனீசியா, இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்ல, உடனே பறித்து தருகிறேன் என்று கூறியது கிளி. என்னது, இந்த படத்துக்கு என்ன பழமொழி வரும் சொல்லிட்டு கேட்டு சொல்லுது. யாருகிட்ட, தேனீசை. யாருகிட்ட, தேனீசை கிட்ட. அப்போ இங்க பாருங்க, என்ன பண்றாங்க, காத்துல நெல்லு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூட்டிட்டு இருக்காங்க. அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் பட்டென்று சொன்னால் தேனீசை. டக்குன்னு சொல்லிட்டாங்க உடனே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் பட்டென்று சொன்னால் தேனீசை. கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள் என்று கொடுத்தது கிளி. மாங்காய் சாப்பிட எனக்கு மிகவும் பிடிக்கும் செல்லம்மா, நன்றி என்று மகிழ்ச்சியாக கூறினாள் தேனீசை. பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா, தூரத்திலிருந்து குரல் கேட்டது. என்னது, பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா, தூரத்திலிருந்து குரல் கேட்டது. யார் அது, என் பட்ட பெயரை சொல்லி கூப்பிடுவது, கதிரவனா, இதற்குரிய பழமொழியை கூறு, மாங்காய் தருகிறேன் என்று படத்தை காட்டியது கிளி. கதிரவன் கேட்கிறான், எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாரு தூரத்துல இருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு, சரி இந்த பழமொழியை சொல்லு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பழமொழின்னா, இங்க பாருங்க, இந்த படத்துக்கான பழமொழி கூறணும். என்னது, இந்த படத்துக்கான பழமொழியை கூறணும். இங்க பாருங்க, இங்க பாருன்னா ஒரு விவசாயிகள் என்ன பண்றாங்க, உழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவன் உடனே கதிரவன் என்ன சொல்றான், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்றான் கதிரவன். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், அதாவது அகலமா உழுவுறதை விட ஆழமா உழணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் கூறுகிறான். அப்போ மிக்க மகிழ்ச்சி என்று கூறி மாங்காயை பறித்து போட்டது கிளி. ரொம்ப நன்றி பழமொழி கிளி என்றான் கதிரவன். அப்போ சிறுவர்கள் அனைவரும், செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என்று கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். அவ்வளவுதான், எல்லாரும் சென்றுட்டாங்க. இப்போ அறிந்து கொள்வோம்ல, ஒரு 10 பழமொழி கொடுத்துருக்காங்க, 10 பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பழமொழிகள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? யானைக்கும் அடி செருக்கும். என்னது, யானைக்கும் அடி செருக்கும். யானைக்கும் அடி செருக்கும்னா என்ன, யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நேரம் என்ன பண்ணும், நம்மளுக்கு வாழ்க்கையில சின்னதா ஒரு சர்க்கிள் வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. யானை அவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் அதுக்கே அடி சறுக்கும். இரண்டாவது பாருங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அது நல்ல பயிரா இல்லையான்னு சொல்லிட்டு அது முளைக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அர்த்தம். விளையும் பயிர் முளையிலே தெரியும். 5ல் விளையாதது 50ல் விளையாது. 5 வயசுல விளையலன்னா 50 வயசுல அது விளையவே விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 5ல் விளையாதது 50ல் விளையாது. 4வது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அதாவது கோவப்படுறவனுக்கு புத்தி
மட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நம்ம கோபப்படாம இருக்கணும். சரிங்களா? கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா இருக்காது. 5வது பாருங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. ஆழம் தெரிஞ்சுதான் நம்ம எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள இறங்கி பார்க்கணும். நம்ம ஆழமே இருக்காருன்னு சொல்ல நம்மள தண்ணி நிறைய இருந்துரும். அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயமும் என்னன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ள இறங்க கூடாது. 6வது பழமொழி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. 7வது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் பார்த்தோம்னா சுற்றம் இல்லை. ஏன்னா எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் குற்றம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சுற்றம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த பழமொழி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படித்தவர்களுக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதுதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பதறாத காரியம் சிதறாது. நம்ம ரொம்ப அவசரப்படாம மெதுவா செஞ்சோம்னா அந்த காரியம் சரியா செஞ்சு முடிக்க முடியும். பதட்டப்படக்கூடாது. பதட்டப்படாம என்ன பண்ணணும், அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அதனாலதான் பதறாத காரியம் சிதறாது. 10வது பழமொழி, சிறு துளி பெருவெள்ளம். சிறு துளின்றது சின்னதா சேர்றது ஒரு நாள் கண்டிப்பா பெரிய வெள்ளமா மாறும். என்ன மாறும்? பெரிய வெள்ளமாக மாறும். சிறு துளி பெரு வெள்ளம். அவ்வளவுதான். இந்த பழமொழிக்கு பரிசு பாடம் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும்னு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.